தேசிய தாய்மொழி தினத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து திருவள்ளுவருக்கு வந்து காவியுடைய அந்த உடை அணிந்து அந்த போஸ்ட் போட்டிருக்காங்க. கண்டனம் தெரிவிக்கக்கூடிய நிலையில் வந்து அந்த போஸ்ட் இப்போ நீக்கப்பட்டிருக்கு. இதை நீங்கள் எப்படிங்க பார்க்க? அதிமுக பாஜகவின் பிடிக்குள் எப்போதே போய்விட்டது. மெல்ல மெல்ல அது காவிமயமாகி வருகிறது என்கிற கருத்தை ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன், கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறேன். அதற்கு சான்றாகத்தான் இந்த பதிவும் அமைந்திருக்கிறது. பெரியார் பாசறையில் தோன்றிய இயக்கம் அண்ணா, எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா ஆகியோரின் தலைமையில் இயங்கிய ஒரு திராவிட இயக்கம் இன்றைக்கு சங் பரிவார்களின் பிடிக்குள் சிக்கியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. அவர்கள் வெற்றி பெற்றால், அதாவது அதிமுக வெற்றி பெற்றால் ஆர்எஸ்எஸ் தான் நாட்டை ஆளும், அதிலே யாருக்கும் ஐயம் தேவையில்லை என்பதை அவ்வப்போது நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். திருவள்ளுவருக்கு காவி பூசக்கூடிய வேலையை துணிச்சலாக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் சமூக ஊடக பக்கத்திலேயே பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியிருப்பது வேதனை அளிக்கிறது. அதனை தற்போது அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்தி ஆறுதல் அளிக்கிறது. ஆனாலும் அதிமுக தலைவர்கள் கவனமாக, எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். இல்லையேல் அவர்கள் தமது சுய அடையாளத்தை இழக்க நேரும் என்பதை அந்த இயக்கத்தின் மீது உள்ள நன்மதிப்பின் அடிப்படையில் ஒரு கருத்தாக நான் முன்வைக்கிறேன்.